பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். காரணமே இல்லாம ஏனோ சில லாஸ்ல கடந்து போறேன், விரயத்துல கடந்து போறேன். ஒரே வருடத்துல முடிய வேண்டிய காரியம் 3 வருஷம் ஆயிடுச்சு, முடியவே இல்லை. எந்த ஒரு விரயமா இருந்தாலும் டிலேவா இருந்தாலும் இன்றைக்கும் யோவேல் 2:15 அதற்குரிய சொல்யூஷனை தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். யோவேல் 2:15, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3 அதிகாரம் தான் இருக்குது. முதல் அதிகாரம் தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் நஷ்டத்துல விரயத்துல மிகுந்த கஷ்டத்துல கடந்து போனாங்கன்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் உபவாச நாளை கூறின பிறகு தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல விசேஷமாய் 18வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் எடுப்பார் என்று வருகிறது. தொடர்ந்து 21வது வசனத்துல பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த யோவேல் 2:15 தான் இட் இஸ் a key verse. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இன்றைக்கு விரயமா இருக்குது, ஃபெயிலியரா இருக்குது, டிலேவா இருக்குது. ஏனென்றால் ஏதோ சில இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த வழிகளில் போய்கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நம்ம உணர்கிறோமோ காலம் கடந்து போகிறது, லாஸ் ஆகிறது, இம்மீடியட்டா தேவ பாதத்தில் அமரணும், உபவாச நாளை கோரணும். 3 நாளா இருக்கலாம், 7 நாளா இருக்கலாம், 21 நாளா இருக்கலாம். அது நீங்க கடந்து போற எந்த பாதை, எப்படிப்பட்ட சிக்னிபிகன்ட் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் அதை பொறுத்து இருக்கிறது. தேவ சமூகத்துல உபவாச நாளை கூறுங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. அமர்ந்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பாதத்துல வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் கண்ணீரோடு அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கவும், ஏன் இந்த டிலே ஆயிருச்சு ஆண்டவர் எனக்கு தெரியல, ஏன் இது விரயம் ஆயிருச்சு, ஏன் லாஸ் ஆயிருச்சு தெரியல, காரியங்களை சரிபடுத்தி கொடுங்கன்னு சொல்லுகிற பொழுது யோவேல் 2:18 படி கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுவார். இன்னைக்கு ஏதோ இடத்துல தேவன் உங்களுக்காய் வைராக்கியம் எடுக்காதனால அந்த லாஸ்ட்ல விரயத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் உபவாச நாளை நியமிப்பீர்கள் என்றால் 1 வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் 3 வருஷம் ஆயிருச்சு, ரொம்ப டிலே. எல்லா காலத்தையும் எல்லா விரயத்தையும் என் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாருங்க, எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். 25வது வசனத்தை சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைகளையும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வாட் எவர் யூ லாஸ்ட், என்னென்ன காரியங்கள் எல்லாம் விரயமாய் இருக்கிறதோ, எவ்வளவு காலத்தை இழந்திருக்கிறீங்களோ தேவன் அதை திரும்ப அளிப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருக்கணும். இதற்கு முன்பாகவே இந்த சத்தம் உங்களுக்கு கடந்து வந்தது, யாரோ ஒருவர் உங்களோடு பேசினார், ஆனாலும் நீங்க அதற்கு ஒத்துக்கொள்ளல. நான் எதற்கு உபவாசம் இருக்கணும், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி ஜஸ்ட் அறிக்கை செய்து கொண்டிருந்தீங்க. இல்லை, சில வேளையில தேவன் உபவாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒடுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே, உங்க வழிகளை எங்க பாதையில நீங்க கொடுங்க ஆண்டவரே, எந்த இடத்துல எங்க வழிகள் மாறி இருக்குதோ அந்த வழிகளை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் கருத்துல கொடுங்க. நீங்க வலுவாதபடி நம்முடைய வழிகள்ல நம்முடைய நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார், அவர் வழிகளில் ஸ்திரப்படுத்துவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் என் ஆண்டவர்களை திருப்பி கொடுப்பாருங்க. பாஸ்டர் திருப்பி கொடுப்பார், நிச்சயம் திருப்பி கொடுப்பார். எப்பொழுது தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, தேவனுக்கு சேர வேண்டிய நேரத்தை, ஜெபத்தை, காணிக்கையை, தசம பாகங்களை எப்பொழுது தேவ சமூகத்தில் செலுத்துகிறோமோ, தேவனுக்குரியதை எப்ப கொடுக்கிறோமோ 2 மடங்கு பல மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பாருங்க. இழந்ததை எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. உபவாச நாளை நியமிங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையினால உங்களை சந்திப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.